திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் வசம். அஸ்மத் குருபியோ நமக, விகனச மகா குருவியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆட்சிகளுடன். பொதுவாக வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பில் எப்பயும் கவனமாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி பாதுகாப்பில் கவனமாக இருந்தால் கூட சிற்சில தொல்லைகள் விபத்துகள் சந்திக்கிறது தவிர்க்க முடியாமல் இருக்குது. இதை தவிர சாதாரணமாக நடந்து போகும்போது கூட சில பேர் விபத்துகளை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு நல்ல மந்திரம் உண்டு. இந்த மாதிரி வாகனங்களில் இது 2 சக்கரம் 4 சக்கரம் வாகனங்களில் செல்லும் பொழுதும், அதேமாரி சிறு சிறு பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் இந்த விபத்துகள் சிறு சிறு விபத்துக்களை தவிர்க்க ஒரு அருமையான மந்திரம் உண்டு. இதை தவிர சில பேருக்கு பார்த்தா பகையாளிகளால் தொல்லை வரும். தேவையற்ற பகையாளிகளால் மன வருத்தம், தொல்லை, சங்கடம் இதெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு வரும். இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும்
உடல்ல காயங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அபூர்வமான மந்திரம் உண்டு. பைரவர்ல வந்து நிறைய விதம் உண்டு. இதுல வந்து பைரவர்னு சொன்னாலே இது எல்லாருக்கும் தெரியும். காசியை காவல் காக்கக்கூடிய அவர் ஒரு காவல் தெய்வம். இந்த பைரவரோட மகாமந்திரம் அற்புதமானது. இப்ப சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணலாம்னா, கருப்பு கயிறுல 16 முடி இல்லை 8 முடி, ஒரு மந்திரத்துக்கு ஒரு முடின்னு சொல்லி 8 முடி, 16 வாட்டி சொன்னா 16 முடி, 8 வாட்டி சொன்னா 8 முடி கருப்பு கயிறுல போட்டு கழுத்தில் அணிஞ்சிக்கலாம். அல்லது வலது கையில ஆண்கள் கட்டிக்கலாம், பெண்களா இருந்தால் இடது கையில கட்டிக்கலாம். கருப்பு கயர் விசேஷம், பெண்களுக்கு சிவப்பு நிறமான கயர் விசேஷம். இதை வந்து வலது கையில பெண்களும் ஆண்கள் இடது கையிலையும் கட்டிக்கலாம். 8 முடி இல்லை 16 முடி போட்டுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஷட்கோணம் எழுதி அது நடுவில் இந்த மூல மந்திரத்தை எழுதலாம். மூல மந்திரத்தை எழுதி கார் போன்ற வாகனங்களில் வச்சுக்கலாம். கார், வேன் போன்ற வாகனங்களில் வச்சுக்கலாம். வீடுகளில் வச்சும் பூஜிக்கலாம். இது வந்து தொடர்ந்து 28 முறை இல்லை 32 முறை ஜபிக்கிறது விசேஷம். தொடர்ந்தே ஜபிக்கலாம். பிரயாணங்கள் போகும்போது விசேஷமாக ஜபிக்கலாம். பைரவர் படம் வச்சுக்கலாம், இல்லை வச்சுக்கலனாலும் தவறு கிடையாது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாம். இப்போ திரையில் தெரியுது, எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் வடுகாய ஆபத் ஹரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். மறுபடியும் சொல்ல எழுதிக்குங்க. ஓம் ஹ்ரீம் வடுகாய ஆபத் ஹரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கக்கூடியவர்களுக்கு பகையாளியால் பங்காளியால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் நிவர்த்தியாகும். வாகனங்கள் ஏற்படுற விபத்துக்கள் ஏற்படாது. அதே மாதிரி தேவையற்ற பிரயாண தடை, பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய கடுமையான சோதனை இதெல்லாம் ஏற்படாதுன்னு சொல்வா. இதை வந்து முடிகயிறாவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை ரட்சையாக போடணும்னா செப்பு தகட்டில் எழுதி உங்களுக்கு பஸ்மத்தை சேர்த்து தாயத்தாக போட்டுக்கலாம். எந்திரமாக எழுதி வாகனங்கள் இருக்கிறதுனா செப்பு தகடு விசேஷம், அல்லது காரிய தகடு, பஞ்சலோக தகடு, இல்லை வெள்ளி தகட்டில் எழுதி நீங்கள் வாகனங்கள்லையும் வச்சுக்கலாம். இந்த ஜபத்தை வந்து தொடர்ந்து சொன்னால் விபத்துக்கள், அகாலமான தொல்லைகள், தேவையற்ற பயம், பீதி இதெல்லாம் ஏற்படாதுன்னு சொல்லலாம். அந்த நெருப்புக்கு மத்தியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நெருப்பால் ஏற்படக்கூடிய பயமும் விலகும். உன்மந்த பைரவர், சொர்ண பைரவர், இப்படி வடுக பைரவர், இப்படி சொல்லக்கூடிய 8, 16 விதமான பைரவர்களில் இந்த பைரவர் கபால பைரவர்னு சொல்லுவாள். இதில் வந்து இந்த பைரவர், வடுக பைரவர் விசேஷமானவர். பொதுவாக நைவேத்தியம்னு வீட்டில் பண்ணதுன்னா உளுத்தம்பருப்பு வடை வந்து விசேஷம். தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணலாம். உப்பு வேணால் தவிர்க்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு வடையில் உப்பு தவிர்த்துலாம். தேன் நைவேத்தியம் விசேஷம். அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது விசேஷமானது. இந்த ஜபத்தை வந்து ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். சாதாரணமாக வந்து பெண்கள் தீட்டு காலங்களை தவிர்க்கலாம், ஆண்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். இதை நீங்கள் வந்து சொல்லி மற்றவர்களுக்கும் முடிகயிறாக போட்டு கொடுக்கலாம். நீங்கள் ஜபம் பண்ணுற பட்சத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி முடிகயிறாகவும் போட்டு கொடுக்கலாம். விபூதியில் வந்து பண்ணுறது எப்படின்னா, விபூதியை ஒரு தட்டில் வச்சு கற்பூரத்தை கொளுத்தி ஒரு 8 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். அந்த கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த விபூதியை மட்டும் எடுத்து நெத்தியில் இட்டுக்கலாம். உள்ளுக்கு உட்கொள்றதுக்கு வேண்டாம். உள்ளுக்கு உட்கொள்றதா இருந்தால் தேனில் வந்து இந்த ஜபத்தை சொல்லி உள்ளே சாப்பிட்டுக்கலாம். தேனை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த ஜபத்தை வந்து 8 முறை சொல்லி ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தேன் சாப்பிடலாம். அது வந்து உள்ளுக்குள்ள மருந்துகள் ஏதாவது போயிருந்தால் செய்வினை, மருந்துகளால் செய்யப்பட்ட தொல்லைக்கு அந்த தேனை உட்கொள்றது நல்ல மாற்றம்.